பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், அனைத்தையும் நடத்துபவர் அல்லாஹ்வா தான் இருக்காங்கங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. இன்ஷால்லா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். توبوا إلى الله, repent. الحمد لله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. I believe this dhikr is very important, very significant, and I believe it's going to help all of us. So I'm going. இந்த திக்கர் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் ரொம்ப முக்கியமான ஒரு திக்கர், ரொம்ப சிக்னிஃபிகண்ட் கூட. மேலும் very important, very significant, and I believe it's going to help all of us. So I'm going to repeat again, impress on you. ஸோ அதை நான் திருப்பி நான் சொல்ல போகிறேன். மேலும் உங்கள் மனசில் வந்து இந்த விஷயத்தை வந்து ஆழமாக பதிய வைக்க போகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். But whenever you have a chance, continuously, God is running everything. உங்களுக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ நீங்க தொடர்ந்து வந்து இந்த திக்கரை சொல்லுங்க. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், அனைத்தையும் நடத்துபவர் அல்லாஹ்வா தான் இருக்காங்க திக்கரை சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. God is running everything. God is running everything. Silently and loudly. சைலண்டாவும் லவுடாவும், அதாவது மனசுக்குள்ளேயும் நம்ம சத்தமாவும் சொல்லணும் இந்த விஷயத்த. Every chance you get. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸ்லயும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த திக்கரை நீங்க சொல்லுங்க. And eventually, like I said, every cell in your body will be pronouncing this important decision. This is the requirement. இது முடிவா என்ன ஆகும்னா, இவென்ச்சுவலி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுமே இந்த முக்கியமான ஒரு முடிவை, அனைத்தையும் நடத்துப்போ அல்லாஹ் தான் இருக்காங்க நம்ம புரிஞ்சு நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் சொல்ல ஆரம்பிக்கும் இவென்ச்சுவலி. To make it to heaven. இது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட். நம்ம வந்து இது நமக்கு ஒரு தேவை. நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னா இது நமக்கு ஒரு தேவையா இருக்கு. I want to talk again about being upset and fighting with anybody. ஸோ நம்ம வந்து அப்செட்டா இருக்கோம், சோகமா இருக்கோம், இல்ல வேற ஒருத்தங்க கூட சண்டை போடுறோம். அதை பத்தி நான் உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். Being upset, complaining, fighting for your own good. You shouldn't do that. அதாவது நம்ம வந்து அப்செட் ஆகுறது, சோகமா இருக்கிறது, இல்ல கம்ப்ளைண்ட் பண்றது, நம்ம வந்து குறை சொல்றது, இல்ல சண்டை போடுவது நம்மளோட சொந்த நலனுக்காக இந்த விஷயத்த நம்ம பண்ணாம இருக்கணும். We should not do that for our own good because it backfires manyfold. நம்மளுடைய சொந்த நலனுக்காக அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம செய்யும் போது அந்த தவறான காரியங்கள் வந்து நம்மளை பன்மடங்கா பெரிதாகி நம்மளை தாக்குது. When you say a hurting word or a hurting look, the Quran goes all the way to suspicion. Inside of your head, if you're suspicious of some, you look at me and I have a stomach ache or something and I'm making a face and you say, this guy is not friendly to me, you've committed a sin. அதாவது இப்ப நம்மள ஒருத்தவங்களை வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி, நம்ம மூஞ்சி சுளிக்கிறதோ இல்ல நம்ம ஒருத்தவங்கள மனசை காயப்படுற மாதிரி கஷ்டமா அந்த ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போதோ, குரான் வந்துட்டு இந்த மாதிரி சஸ்பெக்ஷன், நம்ம சந்தேகப்படுறத பத்தி குரான் சொல்லுது. குரான்ல என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் நம்மளோட மண்டைக்குள்ள நம்ம எண்ணத்துல வந்து நம்ம ஏதாச்சும் சந்தேகப்பட்டோம், நம்ம ஏதாச்சும் வச்சு நோக்கி நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, யூ லுக் அட் மீ அண்ட் ஐ ஹேவ் எ ஸ்டொமக் ஏக் ஆர் சம்திங். இப்ப நீங்க பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ வயித்த வலியோ இல்ல ஏதோ ஒரு இது இருக்கு, நான் வந்து அதன் காரணமா நான் மூஞ்சி சுளிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இவர் என் கூட ஃப்ரெண்டா இல்ல, இவர் சரியான முறையில வந்து அணுகல அப்படின்னு நினைச்சிட்டாலே, அப்படி நீங்க அந்த சஸ்பெக்ட் நீங்க நினைச்சிட்டாலே அது ஒரு பாவம் தான். யூ கமிட்டட் எ சின். தவறான எண்ணம் கொள்வதே ஒரு பாவம் தான். And it's going to
backfire on you. இந்த மாதிரி நீங்க தவறான எண்ணத்தை நீங்க கொள்ளும் போது அது பன்மடங்கா அது உங்களே தாக்கும். You're the one who's going to suffer. அதனால கஷ்டப்பட போறது நீங்க தான். You must seek excuses for the people. அதனால ரொம்ப முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா யூ மஸ்ட் சீக் எக்ஸ்கியூசஸ் ஃபார் த பீப்புள். அதாவது ஒருத்தவங்க அப்படி நம்ம செய்யும் போது அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறது இல்ல நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. அவங்கள நம்ம தப்பா நினைக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு வயித்த வலியா இருக்குமோ, சீக் எக்ஸ்கியூசஸ்னா அதான் மீனிங். ஸோ அவங்களுக்கு அப்படி இருக்குமோ, அதனால அவங்க அப்படி இருக்காங்க. நம்ம அவங்கள வந்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதால நம்ம சந்தேகம் வைக்க கூடாது, நம்ம தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. If I pass by you and I'm making a face, it is not because I hate you. Probably I do. Maybe I do. But what you are supposed to do is, he must have a headache or a stomach ache or something is bothering him. And you love me instead of hate me for your own good. இப்போ நான் உங்களை தாண்டி போறேன், நான் உங்களை மூஞ்சி சுளிக்கிற உதாரணத்துக்கு வச்சுப்போமே. இது வந்து நான் மூஞ்சி சுளிக்கிறது வந்து உங்களை வந்து ஹர்ட், உங்களை எனக்கு பிடிக்காம நான் மூஞ்சி சுளிக்கல, இல்ல இப்படி வச்சுப்போம். உண்மையாலுமே நான் உங்களை எனக்கு பிடிக்கல வச்சுப்போமே, ப்ராபபிளி ஐ டூ, நான் உங்களை பிடிக்காம நான் மூஞ்சி சுளிக்க வச்சுப்போமே. ஆனால் நான் அப்படி பண்ணாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன நினைக்கணும்னா, ஓகே அவருக்கு ஏதோ தலைவலி போல, அவருக்கு ஏதோ வயித்த வலி போல, இல்ல வேற ஏதோ விஷயம் வந்து அவர் கஷ்டப்படுத்துது போல அப்படி நீங்க நினைக்கணும். நான் அப்படி நினைச்சாலுமே நீங்க அப்படி நினைக்கணும். இது இப்படி நடக்கும்போது நீங்க என் மேல ஒரு வெறுப்பு கொள்றதுக்கு பதிலா நீங்க வந்து நேசம் கொள்றீங்க. இப்படி நீங்க செய்வதன் மூலமா பலன் அடைய போறது நீங்க தான், ஃபார் யுவர் ஓன் குட், உங்க சொந்த நலனுக்காக. But if I am making a face, if I'm passing by you and I'm making a face, and you assume that I do it because I don't like you, and it is true, even that little suspicion in your head will hurt you, will backfire on you. So let alone. அதனால இப்ப நான் மூஞ்சி சுளிக்கும் போதோ, பட் இஃப் ஐம் பாசிங் பை யூ, நான் உங்களை தாண்டி போகும்போது நான் ஒரு மூஞ்சி சுளிக்கும் போதோ, யூ அசியூம் தட் ஐ டூ இட் பிகாஸ் ஐ டோன்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே இவருக்கு என்ன பிடிக்கல போல அதனாலதான் என்ன பார்த்து மூஞ்சி சுளிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அந்த ஒரு சிறிதளவேனும் சந்தேகத்தை வந்து உங்களோட மண்டைக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களை கஷ்டப்படுத்தும். அதற்கான அந்த தவறான எண்ணம் கொண்டதுக்கான கூலி வந்து கண்டிப்பா நீங்க கொடுக்கணும், அது உங்களை திருப்பி தாக்கும். அதனால இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து சத்தமா ஷவுட் பண்றது, இல்ல ஒருத்தவங்களை பேரை சொல்லி அழைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நம்மளே திருப்பி தாக்கும். Being loud, calling names, these backfire on you for your own protection, for your own peace of mind and happiness. Don't do it. அத மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் அனைத்துமே, ஒரு சந்தேகம் கொள்வது, சிறிதேனும் தவறான எண்ணங்கள் நம்ம எண்ணத்துல மண்டையில வைக்கிறது எல்லாமே வந்து நம்மளே திருப்பி தாக்கும். அதனால உங்களோட சொந்த நலனுக்காக, உங்களுடைய மன நிம்மதிக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க அந்த மாதிரி விஷயத்த பண்ணாம இருங்க. The reason is that the mechanism of it is that it is objection. ஏன் நான் இப்படி சொல்றேன், இதற்கான காரணம் என்னன்னா, இது எப்படி இயங்குது அப்படின்னா, இதுக்கான கரு என்னன்னா, அல்லாஹ் நடத்துற ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்றோம், நம்ம வந்து ஏற்க மறுக்கிறோம். It is complaining against what God is doing. God is running everything. இப்படி நம்ம செய்யும் போது அப்படி என்ன நம்ம பண்றோம்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்த நடத்துறாங்க, அதை நம்ம குறை சொல்றோம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். மேலும் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க, அந்த விஷயத்தை நோக்கி எதிர்த்து நம்ம வந்து ஒரு குறை சொல்றோம், கம்ப்ளைண்ட் பண்றோம். And if your husband or wife or your friend is behaving in a certain way, it's because of something you have done. You have to join your wife or your husband or your friend and call you names or whatever the other person is doing. You ally yourself with your enemy against yourself because it's something you have done. So God is punishing me for something I have done. I have stepped out of God's laws. And always remind yourself, God is running everything. இப்போ உங்களுடைய கணவரோ இல்ல உங்களோட மனைவியோ இல்ல உங்களோட நண்பரோ ஒரு விதமா நடக்கிறாங்க, ஒரு விதமா உங்களுக்கு பிடிக்காம நடக்கிறாங்கன்னா, அது ஏன் நடக்கிறாங்கன்னா, நீங்க செய்த ஒரு விஷயத்தின் விளைவாதான் அவங்க அப்படி நடக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க.
உங்க கணவன் இடத்துலயோ இல்ல மனைவி இடத்துலயோ இல்ல நீங்க கோவப்படுற உங்க ஃப்ரெண்டோட இடத்துல இருந்தோ நீங்க யோசிச்சு பாருங்க. யூ ally yourself with your enemy against yourself because it is something you have done. அதனால நான் ஒரு விஷயத்த பண்றேன், அதன் விளைவாக தான் இந்த மாதிரி தப்பா நடக்குது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க அந்த தவறான ஒரு பர்சனா இருக்கும்போது ஆப்போசிட் ஒருத்தவங்க மேல கோவப்படும் போது அந்த தவறான உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்து நீங்க உங்க ஆப்போசிட் பர்சன் எதிர்த்துல இருக்க உங்க ஹஸ்பண்டே ஒய்ஃபையோ அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி நடக்குது, நம்ம ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க. மேலும் உங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க, அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுக்கறாங்க, ஏன்னா நான் அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், நான் தவறான பண்ண காரியத்தின் விளைவாக அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுக்கறாங்க, அல்லாஹ்வின் சட்டத்தை நான் மீறிட்டேன். மேலும் ரொம்ப முக்கியமா எப்போதுமே உங்க மைண்ட்ல வந்து நீங்க வச்சுக்கோங்க, God is doing everything. அனைத்தையும் அல்லாஹ் தான் பண்றாங்க. And don't say I'm talking to somebody else. I'm talking to you, every one of you. மேலும் நீங்க சொல்லாதீங்க, நான் வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க நினைக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க இருக்க ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன். மேலும் எனக்கு நானே பேசிக்கிறேன். எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கணும். And me. I have to remind myself. I think I'm the oldest person in this place. Anybody older than me? Gosh. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் தான் ரொம்ப வயசுல மூத்தவர் நான் நினைக்கிறேன். என்னை விட யாராச்சும் மூத்தவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. See, from my experience as being your elder, I'll give myself the privilege of advising you. From experience, it backfires on you when you lose your temper. Happiness is submission to God. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வயசுல மூத்தவர்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். மேலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்கிற நான் மூத்தவர்னால நான் சொல்றேன், என்னோட அனுபவத்தில இருந்து நீங்க நிதானத்தை இழக்கும் போது அதன் பின்விளைவு வந்து உங்களே தான் தாக்க போகுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மகிழ்ச்சி என்பது அல்லாஹ்க்கு நம்ம சரணடைஞ்சு வாழ்வது, அல்லாஹ்க்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்வதெல்லாம் மகிழ்ச்சியே இருக்கு. You have to make a decision right now that you will never be upset, you will never complain. Let other people complain, let them be upset, let them call you names. You take the defeated side. Because for your இப்போ நீங்க ஒரு முடிவு எடுங்க, நான் இதற்கு அப்புறமேட்டு நான் அப்செட்டா இருக்க மாட்டேன், நான் இதுக்குமே எப்பவுமே சோகமா இருக்க மாட்டேன், நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். அடுத்தவங்க சொல்லிட்டு போட்டோம், லெட் அதர் பீப்புள் கம்பெனி, அவங்க அடுத்தவங்க குறை சொல்லிட்டு போட்டோம், அவங்க அப்செட்டா இருந்துட்டு போட்டோம், அவங்க நம்மள பேரை சொல்லி கூப்பிட்டோம், நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளோட சொந்த நலனுக்காக நம்ம அப்படி பண்ணாம இருப்போம். own good. Because believe me, you're a lot happier this way. And you end up victorious. ஒருத்தவங்க நம்மள பேரை சொல்லும் போது, அந்த ஒரு பேர் வச்சு நம்மளை அழைக்கும் போது நம்மளை அழைக்கிறதாவே இருக்கட்டும், நம்ம தோத்த இடத்துல இருப்போம். ஆனா என்ன நம்புங்க, நம்ம இப்படி இந்த மாதிரி வாழும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நிச்சயமா நம்ம வெற்றி அடைவோம். There is nothing in this world that is worth being upset. இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு விஷயமுமே கவலை கொள்வதற்கு வர்த்தே கிடையாது. இந்த உலகத்துல about believing that God runs everything, as you read in the Quran, equals or is better than, excuse me, is better than owning everything in this world and twice as much. நம்ம நம்புறது இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தான் நடத்துறாங்கிற விஷயத்த நான் நம்புறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, ஈக்குவல் இல்ல சாரி அதை விடவும் மேலானது. எதை விடவும்னா, இந்த உலகத்துல இருக்க அனைத்து விஷயத்தையும் நம்ம சொந்தம் கொண்டாடுறதை விட அதனை விட 2 மடங்காக அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிறத நம்புறோம் பாத்தீங்களா, அது அதை விட பெட்டரு. If you own Manhattan and all the real estate on Manhattan, they consider you rich. மன்ஹாத்தன், அந்த நியூயார்க் சிட்டில இருக்க மன்ஹாத்தன், மேலும் அதுல இருக்க அந்த நிலப்பரப்பு ரியல் எஸ்டேட், அது எல்லாத்தையும் நீங்க சொந்தம் கொண்டாடினாலும் சரி, அதை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்துச்சுன்னா நம்ம வந்து பணக்காரன் நம்மள சொல்லுவாங்க. கரெக்டா? So I'm not talking about Manhattan, I'm talking about all of the United States, all of Japan. If you own Hong Kong, you'll be rich.
நீங்க மன்ஹாத்தனை விட்டுருங்க. நான் இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா பத்தி பேசுறேன். இல்ல மொத்த ஜப்பானை பத்தி பேசுறேன். இப்ப மொத்த ஹாங்காங், ஜப்பான்ல இருக்க மொத்த ஹாங்காங்கும் உங்களுக்கு சொந்தமா இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரர். மேலும் அதுல இருக்க அனைத்து ரியல் எஸ்டேட்டும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரர். ஆனால் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணணும். with all the real estate over there. But believing in God the proper way is better than owning everything in the whole world and twice as much. Does this make you happy? It should. ஆனால் ரொம்ப முக்கியமா அல்லாவை நம்புறது, அதாவது ரொம்ப முக்கியமா சரியான முறையில் நம்புறது, ப்ராப்பர் வே. அல்லாவை சரியான முறையில் நம்புவது இந்த உலகத்துல இருக்க அனைத்து விஷயத்தையும் நம்ம சொந்தம் கொண்டாடுறதை விட, இல்லனா இந்த உலகத்துல இருக்க அனைத்தையும் 2 மடங்கா நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதை விடவும் எது சிறந்ததுன்னா நம்ம அல்லாவை சரியான முறையில் நம்புறது. இந்த விஷயம் இந்த விஷயம் நான் சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷம் அடைய முடியுதா உங்களால? இட் ஷுட். கண்டிப்பா நீங்க சந்தோஷம் அடையணும். இந்த விஷயத்தை நீங்க கேட்கும் போது உணர்ந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா சந்தோஷம் அடையணும். The simplest thing you do as a believer, which is praying 5 times a day, if you put it in the right perspective of a person who believes, is the greatest thing that can happen to anybody. ஒரு நம்பிக்கையாளரா, ஒரு மூமினா நம்ம கூடிய ரொம்ப எளிதான காரியம் என்னதுன்னா 5 வேளை தொழுகிறது. அதை நம்ம சரியான கண்ணோட்டத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா, if you put it in the right perspective of a person who believes, அதாவது நம்பிக்கை கொள்ளும் ஒருவரிடம் அதை நம்ம சரியான கண்ணோட்டத்துல நம்ம தொழுகையை நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதருக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் மகத்தான விஷயம் தான் அந்த 5 வேளை தொழுகை. தட் ஹேப்பன் டு எனிபடி, யாரா வேணா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயம், கிரேட்டஸ்ட் திங்னா இதை நம்ம இந்த தொழுகைய சரியான முறையில அணுகுவதுதான். Okay, I want you to put yourself in this situation. You receive a telephone call from the White House. You say, Frank, Jürgen, you're invited to have lunch with the president next Wednesday. Okay, I'm going to use Frank as an example. Frank immediately will call his work. I'm not coming to work on Wednesday. And will call his friends. Guess what? I'm invited to lunch at the White House. And he'll find the best clothes to put on for that important meeting. Well, 5 times a day you have an appointment with the King of Kings. If you believe that God runs everything, that God is the president of the whole world, that Reagan is a dinky servant, an insignificant creature of God, if you really know that, well, is this what you will do for every prayer? You have an appointment with God 5 times a day. ஓகே, இப்போ நீங்க உங்களை இந்த சூழ்நிலை பொருத்தி பாருங்க. இப்போ வெள்ளை மாளிகையில இருந்து பிரசிடென்ட் உங்களுக்கு ஒரு போன் அடிக்கிறாரு. உதாரணத்துக்கு இங்க இருக்க பிராங்க் எடுத்துப்போம். பிராங்க், இந்த மாதிரி அடுத்த புதன்கிழமை பிரசிடென்ட் கூட உங்களுக்கு லஞ்சுக்கு உங்களை அழைப்பிடத்தில் விடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு போன் கால் வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ நான் பிராங்க் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அவருக்கு போன் வருதுன்னு வச்சுப்போம். பிராங்க் என்ன பண்ணுவாரு? இம்மீடியட்டா என்ன பண்ணுவாரு? அவர் வேலைக்கு ஆபீஸ் கால் பண்ணுவாரு. அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் புதன்கிழமை வரமாட்டேன், புதன்கிழமை லீவு. மேலும் அவர் என்ன செய்வார்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாரு? என்ன இந்த மாதிரி வெள்ளை மாளிகைக்கு என்ன லஞ்சுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. மேலும் அவர் என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்லயும் எது பெஸ்டான ட்ரெஸ்ஸோ அதை அந்த முக்கியமான மீட்டிங்க்கு பிரசிடென்ட்டை பார்க்க போகும்போது அவர் போட்டுப்பாரு. ஆனா ஒரு நாளைக்கு நமக்கு 5 தடவை தொழுகை வருது. யாரு கூட அப்பாயின்மெண்ட்னா, கிங் ஆஃப் த கிங்ஸ், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான நம்ம அந்த ரப்பில் ஆலமீன் கூட நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இஃப் யூ பிலீவ் தட் காட் ரன்ஸ் எவ்ரிதிங், தட் காட் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு, உண்மையாலேயுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே அல்லாஹ் தான் நடத்துறாங்க நம்ம நம்புறோம்னா, இந்த மொத்த உலகத்தோட பிரசிடென்ட்டுமே அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் அப்படி வச்சு பார்க்கும்போது, ரொனால்ட் ரேகன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு சாதாரண ஒரு மனிதர். அல்லாஹ் படைச்ச படைப்பினங்கள்லயே முக்கியத்துவம் இல்லாத ஒரு சின்ன படைப்பினம்.
இந்த விஷயத்தை நீங்க உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தொழுகையை வந்து எப்படி அணுகுவீங்க? இப்போ உங்களோட தொழுகை பத்தின கண்ணோட்டம் வந்து நிச்சயமா உங்களுக்கு மாறி இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 முறை ராஜாக்கெல்லாம் ராஜாவான அந்த அல்லாஹ்விடம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. You're going to call work and say, I'm not coming to work because I have an appointment with the president of the whole universe. So this puts things in perspective. சோ இப்ப உண்மையாலுமே நமக்கு ஒரு நாளைக்கு அல்லாஹ் கூட 5 நாள் 5 வேளை அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம வேலைக்கு கால் பண்ணி நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி, நான் இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன், இப்ப என்னால வேலை பண்ண முடியாது. ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தோட பிரசிடென்டான அல்லாஹ் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது இப்படி நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான், இப்படி நம்ம செய்யும் போதுதான் நம்ம சரியான கண்ணோட்டத்துல தொழுகையை பார்க்கிறோங்கிறது அர்த்தம். We're going to seek excuses not to go to the White House. I have a headache, Mr. President. Most people will go even though they have the worst headache, a migraine, they'll still go. இப்போ யாராச்சும் வெள்ளை மாளிகைக்கு அவர் கூப்பிட்டாரு, பிரசிடென்ட் கூப்பிட்டாருன்னா நம்ம போக மாட்டோம், சாக்கு போக்கு நம்ம சொல்லுவோமா? நிச்சயமா நம்ம சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு எனக்கு தலைவலி இருக்கு பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நிச்சயமா நம்ம சொல்ல மாட்டோம். நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளவு மோசமான தலைவலி இருந்தாலும், மைக்ரைன் ஒற்றை தலைவலி இருந்தாலுமே நிச்சயமா அந்த அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணாம பிரசிடென்ட்டை பார்க்க போயிருவாங்க. Okay, I finished the main topic, and there are 2 points that I would like to mention before I close. நான் முக்கியமா பேசணும்னு நினைச்ச டாபிக் வந்து நான் பேசிட்டேன். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பயானை முடிக்கிறதுக்குள்ள. One of them is something that I started to do. I should have done it long time ago. There's a statement in Quran that say, eat and drink, but in moderation, not too much. So I started doing this after Ramadan, and it feels great not to fill your stomach too much. And I look at the wisdom of the Quran. Kulu washrabu wala tusrifu. Eat and drink, but in moderation, not too much. அதாவது நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒண்ணு என்னன்னா, ஒன் ஆஃப் தேம் இஸ் சம்திங் தட் ஐ ஸ்டார்டட் டு டு. அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்ப நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த விஷயத்த வந்து நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதாவது குரான்ல இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, உண்ணுங்கள் பருகுங்கள் அளவோட, ஈட் அண்ட் ட்ரிங்க் பட் இன் மாடரேஷன், நாட் டூ மச். மிதமிஞ்சிய அளவு நம்ம சாப்பிடக்கூடாது, மிதமிஞ்சிய அளவு நம்ம வந்து பருகக்கூடாது. இந்த விஷயத்த வந்து இந்த ரமதான் அப்புறமேட்டு தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். இதை நான் செய்யும் போது எனக்கு ரொம்ப கிரேட், நான் ரொம்ப நான் வந்து சந்தோஷமா ஃபீல் பண்றேன், ரொம்ப கரெக்டா ஃபீல் பண்றேன். நம்ம வயிற்றை வந்து ரொம்ப ஃபில் ஆகாம அளவான முறையில் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப உடல் வந்து சூப்பரா ஃபீல் ஆகுது. குரான்ல வந்து 7:31 குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, ஈட் அண்ட் ட்ரிங்க் பட் இன் மாடரேஷன், உண்ணுங்கள் பருகுங்கள் அளவுடன், நாட் டூ மச், மிதமிஞ்சி அளவுல இல்ல. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், இது குரானோட ஞானம் இது. And it's a great thing. If I continued the same, I wouldn't be able to wear this suit. நான் அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், இப்ப என்னால இந்த ட்ரெஸ் வந்து இந்த கோட் சூட் என்னால போட்டிருக்கவே முடியாது. I'm beginning to put on some of my clothes that I had discarded. நான் முன்னாடி ஒரு சில கழிச்சு வச்சிருந்தேன், அந்த ட்ரெஸ்ல இப்ப என்னால போட முடியுது. God created in the universe. This will help us appreciate God and how He is running everything, and will induce us to make this music continuously. அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் தான் படைச்சாங்க. இதை நம்ம எல்லாத்தையும் உணரும் போது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை வந்து நம்ம போற்றி நம்ம புகழ்வோம். மேலும் அல்லாஹ் இது எப்படி நடத்துறாங்க எல்லா விஷயத்தைங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த திக்ர் நம்ம தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும். In the last issue of Parade magazine, Carl Sagan wrote an article about billions and billions. God created 1 billion trillion stars. Now forget the planets that go with these stars, and forget the fact that the sun is one of the dim stars. A bright star is defined as a star that is
a million times, at least a million times as bright as our sun. So கடைசியா பெரைட் மேகசின்ல லேட்டஸ்ட் எடிஷன்ல வந்து கார்ல் சேகன் வந்து எழுதியிருந்தார் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல். அதாவது மில்லியன் கணக்கான இந்த விண்ணியல் பொருட்களை பத்தி. அல்லாஹ் வந்து மில்லியன் ட்ரில்லியன், அதாவது மில்லியன்ங்கிறது 1 பக்கத்துல 9 முட்டைகள், ட்ரில்லியன்னா 1 பக்கத்துல 12 முட்டைகள், இவ்வளவு பில்லியன் ட்ரில்லியன் நட்சத்திரங்களும் அல்லாஹ் படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் கூடயும் ஒவ்வொரு கோள்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் என்ன வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. மேலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபேக்ட், நிதர்சன உண்மை. இந்த சூரியன் நம்ம கிட்ட நம்ம பார்க்கிற சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப டிம்மான ஸ்டார், ஒரு மக்கி போன ஸ்டார் தான் அது. ஒரு பிரைட்டான ஸ்டார், ஒரு பிரகாசமா நட்சத்திரம் என்பது வந்து அதற்கான பொருள் விளக்கம் என்னன்னா, அந்த ஸ்டார் வந்து நம்ம சூரியனை விட அட்லீஸ்ட் 1 மில்லியன் டைம்ஸ், அதாவது 10 லட்சம் மடங்கு நம்ம சூரியனை விட பிரைட்டா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். அப்பதான் அது ஸ்டார்னே நம்ம சொல்லுவோம். God created a billion trillion stars, and here there's a table from Parade that says how long it would take to count to this number. You know, the billion trillion, or the billion trillion will have 7 times 3, 21 zeros, which will make it a septillion. A billion trillion is a septillion, okay? So, but here they went as far as a quintillion. Okay, let's just go to the small number. Okay, quintillion. Yeah. Quintillion is 1, 2, 3, 4, 5, 6. 6 times 3, only 18, not 21. The quintillion, how long it will take you to count this number from 0, 1 count per second, night and day. You know how long it will take you to count the quintillion? Let's forget the other 1 million stars. And let's forget the planets and the heavenly bodies and all this. It will take you, listen to this, you're going to say 1, 2, 3, 4, just counting, okay? Not creating, counting. It's going to take you 32 billion years, which is more than the age of the universe. Okay? I mean, the universe is not 32 billion years, but if you just count, you look at the stars and count one by one, it's going to take you 32 billion. This is mathematics, because you ஸோ அல்லாஹ் வந்துட்டு பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் அல்லாஹ் படைச்சிருக்காங்க. அந்த பரேட் மேகசின்ல ஒரு டேபிள், ஒரு அட்டவணை போட்டிருக்காங்க. அதுல கேக்குறாங்க, இந்த மாதிரி எண்களை வந்து நம்ம எண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது பில்லியன் ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் வந்து அல்லாஹ் படைச்சிருக்காங்க. பில்லியன் ட்ரில்லியனுக்கு 21 பக்கத்துல 21 முட்டைகள் நம்ம போடணும். அப்படின்னா அது பேர் நம்ம இங்கிலீஷ்ல வந்து 1 செக்ஸ்டிலியன் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த டேபிள வந்து இவங்க வந்து 1 குன்டிலியன் எடுத்திருக்காங்க. சோ குன்டிலியன்ங்கிறது வந்து ஒரு ஸ்மால் நம்பர் தான். அதாவது 18 முட்டைகள், 21 முட்டைகள் இல்ல, 1 பக்கத்துல 18 முட்டைகள் நம்ம போட்டுப்போம். அந்த குன்டிலியனை வந்து நம்ம எண்றதுக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 1, 2, 3, 4 இப்படி நம்ம இரவும் பகலும் நம்ம எண்ணணும்னா நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க வந்து மத்த 1 மில்லியன் ஸ்டார்ஸ வந்து விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. மேலும் இந்த விண்ணியல் இருக்க அனைத்து விண்ணியல் பொருட்கள்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எடுக்க வேணாம் கணக்கு. நல்லா கவனிக்கணும். இப்படி 1, 2, 3, 4 ஜஸ்ட் எண்றதுக்கு, படைக்கிறதுக்கு இல்ல, ஜஸ்ட் நம்ம எண்றதுக்கே நமக்கு எவ்வளவு நமக்கு ஆண்டுகள் ஆகும்னா 32 பில்லியன் ஆகும். பில்லியன்னா 9 முட்டைகள், 32 பக்கத்துல 9 முட்டைகள். அப்பனா 3200 கோடி வருஷங்கள் அல்லாஹ் படைச்ச நட்சத்திரங்களை எண்றதுக்கு நமக்கு ஆகும். அந்த 32 பில்லியன்ங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தோட வயசை விட பெரிய நம்பர் அது. நான் வந்து பிரபஞ்சத்தோட வயசு 32 சொல்ல வரல, பட் அதை வந்து வச்சு உங்களுக்கு வந்து நான் ஒப்பிட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க எண்ணும் போது 1, 2 இப்படி 1 எண்றதுக்கே நமக்கு 32 பில்லியன் ஆகும். இது வந்து கணிதம், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கணிதம். Divide the quintillion by the seconds and the minutes and the days and so on. It will take you 32 billion years to just count them. And God created them. So you can appreciate the greatness of God. Aqim as-salah. இப்போ இந்த குன்டிலியன் நம்ம வந்து டிவைட் பண்ணி செகண்ட்ஸுக்கு எவ்வளவு நிமிடம் ஆகும், எத்தனை நாட்கள் ஆகுங்கிறத நம்ம கணிதத்தில் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
அப்படி நமக்கு அந்த வகுக்கும் போதுதான் நமக்கு எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு நம்ம கணிதம் போட்டு பார்த்தோம்னா 32 பில்லியன் 3200 கோடி ஆண்டுகள் அல்லாஹ் படைச்ச படைப்பினத்தை எண்றதுக்கு மட்டும் நமக்கு ஆகுது. ஆனா அல்லாஹ் அதை படைச்சிருக்காங்க. இப்படி இந்த விஷயத்தை நீங்க உணரும் போதுதான் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நம்ம போற்றி புகழ முடியும். அக்கீமு சலாத். சலாமுன் அலைக்கும்.